அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வமோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ உங்கள் கூடவே இருந்து உங்களை காக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி பிரயோகம் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய குலதெய்வமோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ என்ன பண்ணும், இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால அந்த தெய்வத்துடைய உதவினால உங்களுக்கு வெகு சீக்கிரம் உங்களுக்கு காத்து ரட்சிக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பக்கத்தில் துஷ்ட சக்திகள் நம்ம பக்கத்து அண்டாது. அதே போல் நம்ம உடலில் ஏதாவது ஏவல் பில்லி செய்வினை சூனியங்கள் இருந்தாலும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா என்னுடைய குரு எனக்கு உபதேசித்த மந்திரம். சரிங்களா? இது எதற்காக என்னுடைய குரு எனக்கு உபதேசித்தாங்க அப்படின்னா, இக்கட்டான நிலையில் உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா, அந்த ஆபத்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை உன்னுடைய தெய்வத்தை நினச்சி நீ சொல்லும்போது உன்னுடைய தெய்வத்தினுடைய அருள்னால் உனக்கு அந்த ஆபத்துங்கிறது நீங்கும் அப்படிங்கிற மாதிரி குரு இந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. சரிங்களா? அந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். சரிங்களா? ஏன்னா இந்த மந்திரத்தை ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போதும் சரி, இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சோம், உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சோம், இந்த மந்திரத்தை தினசரி வாழ்க்கையில் பிரயோகம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட அந்த ஏவல் பில்லி செய்வனை சரிங்களா, இந்த மாதிரி எதிரிகள் செய்யக்கூடிய இந்த வேலைகள் எதுவுமே அண்டாது. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய தெய்வத்தை அழைக்கும்போது உங்கள் தெய்வம் எந்த நேரமும் உங்கள் கூடயே இருக்கும். சரிங்களா? எந்த நேரமும் உங்கள் கூட இருந்து கண்ணும் கருத்துமாக உங்களை பாதுகாக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் சொல்ல போகிறது. சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா, இந்த பயந்த கோளாறு உள்ளவங்க சரிங்களா, அதே போல் சிறு குழந்தைகள் பயந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு விபூதி போட்டு விட்டாவே அந்த பயந்த கோளாறும் நீங்கும். சரிங்களா? அதுபோல் இந்த தூக்கத்தில் சில பேர் அமுக்கும். சரிங்களா? ஏதாவது மோகினி பிரச்சனை உள்ளது, முனி கோளாறு, இந்த மாதிரி துஷ்ட தேவதைகளுடைய கோளாறு இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கோளாறு இருக்கும். இந்த கையில் ஒரு சுத்தமான விபூதியை அள்ளிக்கிட்டு என்ன செய்யலைன்னா 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த விபூதியை கொஞ்சோண்டு அந்த தாயத்தில் அடைச்சி கழுத்தில் கட்டிக்கிற சொன்னாலும் சரி, இடுப்பில் கட்டிக்கிற சொன்னாலும் சரி, பக்காவாக வேலை செய்யும். சரிங்களா? அருமையாக இருக்கும். இதே மந்திரத்தை எலுமிச்சம்பழங்கனியில் உரு கொடுத்து ஒரு 1008 உரு கொடுத்து நிலவாசல்லையும் கட்டிக்கிடலாம். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு சக்கரமும் இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த சக்கரத்தை நான் வீடியோ பதிவில் கொடுக்கல. இதுக்குன்னு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உரு கொடுத்து இந்த மாதிரி துஷ்ட தேவதைகளெல்லாம் கட்டுப்படுத்தவும் முடியும். ஏவல் பில்லி சூனியங்கள் எல்லாம் விளக்கவும் முடியும். இந்த மாதிரி பெரிய பெரிய கோளாறுகளை எல்லாம் சரி செய்ய முடியும். சரிங்களா? நான் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சித்தி பண்ணாலே போதும், ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மந்திரத்தை எப்படி நம்ம சித்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இதுக்கு இந்த படையல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய பூஜை ரூமில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் பொருத்தி வச்சுக்கிட்டு உங்களுடைய தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். ஒரு 10,008 உரு நீங்கள் இந்த மந்திரம் தாண்டிடுச்சுனாவே போதும், இந்த மந்திரம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அதன் பிறகு நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஆபத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு உங்கள் தெய்வத்தை கூட வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் தெய்வம் உங்கள் கூட வர்றதை நீங்கள் உணர முடியும். அந்த காரியத்தையுமே உங்களுக்கு நல்லா நடத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த ஆபத்தையுமே நெருங்க விடாது. சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 10,008 தடவை சொன்னோன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்கள் எல்லாம் உட்காந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரத்தை உரு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய தெய்வத்தோடைய அருள் சக்திங்கிறது நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த சக்தி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பையன் நம்மளுக்கு செய்வனை ஏவல்லாம் வைக்க முடியாது. சரிங்களா? அப்படியே வச்சாலுமே இந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, அந்த செய்வனை ஏவலெல்லாம் அடித்து விரட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு எனக்கு உபதேசித்த மந்திரம். சரிங்களா? ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த தீராத செய்வினை, தீராத ஏவல் பிரச்சனை, இந்த பேய் பிசாசு கோளாறு உள்ளவங்க,
சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா துர்தேவதைகளால் உடலில் துர்தேவதைகள் இருந்து கோளாறு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா காளியுடைய திருவருள்னால நம்ம சரி செய்து கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட இந்த பூஜைகள் செய்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அதே போல் தொழில் விஷயம், சரிங்களா, கணவன் மனைவி விஷயம், சரிங்களா, மைமுறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.